மக்களே இன்னைக்கு நம்ம விஜய் என்ன பண்ண அதிரடி சம்பவங்கள் என்னன்னு பார்க்கலாம். அதில் முதல் சம்பவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கரூர் வீட்டில் செந்தில் பாலாஜி வீட்டுக்கு ரைடு போயிருக்காங்க. அவர் தம்பி அசோக்கை தேடி தான் போயிருக்காங்க. அவர் கரூர் வீட்லேயும் தேடியும் இல்லை, சென்னை வீட்லேயும் தேடி கிடைக்கவில்லை. அவர் எங்கேயோ தலைமறைவாயிருக்காரு அப்படிங்கிறது தான் தெரிய வந்திருக்கு. மேபி அவரை கண்டுபிடிச்சாங்கன்னா நிறைய விஷயங்கள் நமக்கு மாட்டும் அப்படிங்கிறதும் இதிலேருந்து நமக்கு தெரிய வந்திருக்கு. நேத்து சனிக்கிழமை இல்லையா? சனிக்கிழமைனால மற்ற கட்சிகள்ல இருந்து நம்ம தாவேகா கட்சியில நிறைய பேர் இணைந்திருக்காங்க. அதுலேயும் முக்கியமாக அதிமுகலேருந்து தாவேகாவுக்கு நிறைய பேர் இணைந்திருக்காங்க. அதுவும் எடப்பாடி பழனிசாமி அவர்களோட ரிலேஷன்ஷிப் நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க. அர்ஜுனா இதில் அதிமுகவும் தாவேகாவும் இணைந்தால் இது ஒரு மிகப்பெரிய சக்தியாக இருக்கும் அப்படின்னும் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ரேஷன் கடையில் கொடுக்குற ரேஷன் அரிசி எல்லாத்தையுமே நம்ம மாட்டுக்கு தான் கொடுத்துட்ருந்தாங்க மக்கள். இனிமேல் அந்த ரேஷன் அரிசியும் தரமாக இருக்க வேண்டும்னு நம்ம சிஎம் விஜயண்ணா உத்தரவிட்டிருக்கிறதா ஆதவ் அர்ஜுனா சொல்லியிருப்பார். கம்யூனிஸ்ட் அண்ட் முஸ்லீம் லீக் கட்சி எல்லாமே நிரந்தரமாக திமுகலேருந்து விலகிட்டாங்க, டிரெக்டாக டிவிகேலேயே ஜாயின் பண்ணியிருக்காங்கங்கிறதும் தெரிய வந்திருக்கு. அவரோட பர்த்டேவை முன்னிட்டு வண்டலூர் ஜூக்கு ஃப்ரீ கொடுத்துருந்தாங்க. பட் இப்போ ஆன்லைன் டிக்கெட்ஸு அப்புறம் மக்கள் வர கூட்டம் எல்லாமே ஹவுஸ்ஃபுல்லாக இருக்கிறதுனால இனிமேல் வண்டலூர் ஜூக்கு இன்றைக்கி யாரும் வர வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மக்கள் எல்லோரும் பாதுகாப்பாக போங்க, ஏன்னா ஹவுஸ்ஃபுல்லாக இருக்குது, என்னென்னு தெரிஞ்சுட்டு போங்க. அவரோட பர்த்டே நாளைக்கு வருது. ஸோ அவங்க தொண்டர்கள் எல்லாருமே ரத்த தானம் செய்கிறதுக்கான திட்டத்தை அமல்படுத்த போகிறாங்க, நடைபெற்று கொண்டும் இருக்கிறது. சூப்பரில். சோஃபா திட்டம் தான் டிவிகே ஆச்சு அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் நாங்கள் சோஃபா திட்டம் தான் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு புதுசாக ஒரு விளக்கம் கொடுத்துருக்காரு மினிஸ்டர். என்னன்னு பார்த்தீங்கன்னா, சோசியல் ஜஸ்டிஸ், ஆர்கனைஸ்டு ஆக்ஷன், ஃப்ரீடம், ஆன்டி கரப்ஷன் அண்ட் ஆன்டி கேஸ்ட் பார்ட்டி அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது ஒரு சரியான பதிலடியாக இருக்கும் யார் யாரெல்லாம் சோஃபா கட்சி அந்த மாதிரிலாம் சொல்கிறவங்களுக்கு. நீட் மறுதேர்வு நடக்க போகுது. நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க. டிரான்ஸ்பரண்ட் பாட்டில்ஸ், டிரான்ஸ்பரண்ட் பவுச் அண்ட் சிம்பிள் ட்ரெஸ்ஸஸ் தான் போட்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி நீட் எக்ஸாம் எழுதுகிற எல்லாத்துக்கும் ஆல் த பெஸ்ட். அண்ட் இந்த அதிரடி சம்பவங்கள் உங்களுக்கு எது பிடிச்சிருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாளைக்கு இந்த மாதிரி அதிரடி சம்பவங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்டே டியூன்.